வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 30 மில்லியன் ரிங்கிட் வழக்கு பிரதமர் அன்வார் சாட்சியமளிக்க தேவையில்லை, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. தொழிலதிபர் வினோத் பாலச்சந்திரசேகர் மற்றும் அவரது மனைவிக்கு எதிரான 30 மில்லியன் ரிங்கிட் சிவில் வழக்கில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சாட்சியமளிக்க வர வேண்டும் என்று கோரி வழங்கப்பட்ட சம்மனை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஏமாற்று வேலை, மோசடி மற்றும் ஒப்பந்த மீறல் ஆகியவற்றை கண்டித்து 10 முதலீட்டாளர்கள் மற்றும் 2 முன்னாள் ஊழியர்களால் 2023 இந்த வழக்கு தொடரப்பட்டது. நீதித்துறை ஆணையர் எட்வர்ட் அப்துல்லா தனது தீர்ப்பில் இவ்வழக்கிற்கு பிரதமர் ஒரு முக்கிய சாட்சி என்பதை வாதி தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டது என்று கூறினார். வாதி தரப்பு சமர்ப்பித்த அன்வார் மற்றும் வினோத் ஆகியோரின் புகைப்படங்கள் அல்லது சமூக ஊடக பதிவுகள் அவர்கள் இருவருக்குள் இருக்கும் அறிமுகத்தை மட்டுமே காட்டுகிறதே தவிர இந்த வணிக பரிவர்த்தனைகளில் பிரதமருக்கு நேரடி தொடர்பு இருப்பதை உறுதி செய்யவில்லை என்று அவர் விளக்கினார். மேலும் பிரதமரின் பெயர் முதலீடுகளை பெற பயன்படுத்தப்பட்டதற்கான எந்தவொரு ஆதாரமும் இல்லை என்பதை வாதி தரப்பு சாட்சியே ஒப்புக்கொண்டுள்ளதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இதனால் அன்வாருக்கு சம்மன் அனுப்பியதை ரத்து செய்த நீதிமன்றம் வாதி தரப்பு பிரதமருக்கு 20,000 ரிங்கிட் வழக்கு செலவு தொகையாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள போதிலும் பூடி மடானி திட்டத்தின் டீசல் மானிய கோட்டாவை மீண்டும் பழைய அளவான மாதத்திற்கு 300 லிட்டராக உயர்த்துவது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலையை பொறுத்தே அமையும் என நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது கமீல் அப்துல் முனீம் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் பழைய நிலைக்கு திரும்பினால் கோட்டாவை உயர்த்துவதில் சிக்கல் இருக்காது என குறிப்பிட்ட அவர், உலகளாவிய எண்ணெய் விலை நிலை பெறவும் போக்குவரத்து மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் இயல்பு நிலைக்கு வரவும் 3 முதல் 6 மாதங்கள் வரை ஆகலாம் என்றார். எனவே அரசு தற்போதைய சூழலை கூர்ந்து கவனித்து வருவதாக இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் முகமது கமீல் கூறினார். ஜோஹர் மற்றும் நக்ரி சம்பிலான் மாநில தேர்தல்களில் பரிகத்தா நேஷனல் கூட்டணியின் சின்னத்தை பயன்படுத்துவது மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து வரும் திங்கட்கிழமை நடைபெறும் உச்சமன்ற கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அதன் தகவல் தொடர்பு தலைவர் அன்வர் மூசா தெரிவித்துள்ளார். பரிகத்தா நேஷனல் கூட்டணியில் இருந்து பர்சாத்து கட்சி நீக்கப்பட உள்ளதாக கூறப்படும் வதந்திகளை அவர் மறுத்துள்ளார். இதனிடையே பாஸ் கட்சி பர்சாத்து உடனான அரசியல் உறவை முறித்துக் கொண்டதாக அறிவித்துள்ள போதிலும் பர்சாத்து கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தங்களது கட்சி பரிகத்தா நேஷனல் கூட்டணியிலேயே நீடிக்கும் என்றும் ஒருதலை பட்சமாக தங்களை யாரும் நீக்க முடியாது என்றும் உறுதியாக தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிடப்பட்ட STPM தேர்வு முடிவுகளில் தெலோ இந்தான் செயின்ட் ஆந்தனி தேசிய இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி சஸ்மிதா சிவகுமார் 4.0 CGPA பெற்று சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன் SPM தேர்விலும் தமிழ் இலக்கியம் உட்பட 11 பாடங்களிலும் A பெற்று அவர் அசத்தியிருந்தார். தனது வெற்றி குறித்து பேசிய சஸ்மிதா, இந்த வெற்றி என் பெற்றோரின் தியாகம், குடும்பத்தின் ஆதரவு மற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பான வழிகாட்டுதலின் பலனாகும் என நன்றியுடன் தெரிவித்தார். எதிர்காலத்தில் வழக்கறிஞராக உருவாக வேண்டும் என்ற இலக்கை கொண்டுள்ள சஸ்மிதாவின் இந்த சாதனை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது. சமூகத்தின் கண் மற்றும் காதுகளாக பத்திரிகையாளர்கள் விளங்குகிறார்கள். இணையம் தோன்றுவதற்கு முன்பே நாட்டின் வளர்ச்சி மற்றும் முக்கிய நிகழ்வுகளை நமக்கு தந்தவர்கள் அவர்களே. பினாங்கில் நாளை தேசிய பத்திரிகையாளர் தினமான ஹவானா கொண்டாடப்படும் வேளையில் இத்துறை கடந்து வந்த பாதையையும் அதன் முக்கியத்துவத்தையும் சிந்திப்பது அவசியமாகிறது. முன்பெல்லாம் செய்தி அறைகள் பரபரப்பாக இருக்கும். பேனா, குறிப்பேடு, லேண்ட்லைன் போன்களை மட்டுமே நம்பி துல்லியமான மற்றும் ஆழமான செய்திகளை வழங்க பல கட்ட சரிபார்ப்புகளுக்கு பிறகே செய்திகள் வெளியாகும். ஆனால் இன்றைய டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடக உலகில் செய்திகள் உடனுக்குடன் பகிரப்படுகின்றன. இன்றைய பத்திரிகையாளர்கள் தொழில்நுட்பத்தோடு மிக வேகமாக செயல்பட வேண்டியுள்ளது. அதே நேரத்தில் ஸ்மார்ட் போன் வழியாக பரவும் போலி செய்திகளையும் வதந்திகளையும் பிரித்தெடுத்து உண்மையை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் சவாலையும் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். தொழில்நுட்பம் மாறினாலும் உண்மையை சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே பத்திரிகையியலின் மாறாத நோக்கமாகும். ஊடகத்துறையின் அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் இன்று வரை நமக்காக தொடர்ந்து உழைக்கும் தற்போதைய செய்தியாளர்களுக்கும் இந்த வார இறுதியில் நமது நன்றியையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பணிக்கு நன்றி.
4 முறை சிகாமா தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நகரி சம்பிலான் மந்திரி பசார் டாத்துஸ்ரீ அமினுடீன் ஹாரூன் வரவிருக்கும் மாநில தேர்தலில் பரிசான் நேஷனலின் கோட்டையான லிங்கி தொகுதியில் போட்டியிடக்கூடும் என பேசப்படும் வேளையில் இதுகுறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். 2018 முதல் மந்திரி பசாராக இருக்கும் அமினுடீன் PKR கட்சியின் வேட்பாளர்கள் குறித்து அக்கட்சியின் தலைவர் டாத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே அறிவிப்பார் என்றார். எதுவும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. நான் சிகாமா தொகுதியிலேயே தொடரலாம் அல்லது லாபு தொகுதி போன்ற வேறெங்கும் தலைவர் என்னை அனுப்பலாம் என்று அவர் கூறினார். பாண்டிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கும் அமினுடீன் லிங்கி தொகுதியில் களம் இறக்கப்பட்டால் அங்கே பகத்தான் ஹரப்பான் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. லிங்கி தொகுதி எப்போதும் பரிசான் நேஷனலின் பலமான கோட்டையாக இருந்து வருகிறது. இத்தேர்தலில் பகத்தான் கூட்டணி மொத்தம் உள்ள 36 இடங்களிலும் போட்டியிடுகிறது. இதில் PKR 16 இடங்களிலும், ஜாசிகா 11 இடங்களிலும், அமானா 9 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பேரா மாநிலத்தில் பன்றி பண்ணைகளை நவீன தொழில்நுட்ப முறைக்கு மாற்றும் திட்டங்கள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் பன்றி பண்ணைகள் சுத்தமான முறையிலும் சுகாதார விதிமுறைகளின்படியும் இயங்குவதை நோக்கமாக கொண்டது. கடந்த 2023இல் 125 பண்ணைகளுடன் மலேசியாவிலேயே மிக அதிக எண்ணிக்கையிலான பன்றி பண்ணைகளை கொண்ட மாநிலமாக பேரா திகழ்ந்தது. தற்போது அந்த எண்ணிக்கை 82ஆக குறைந்துள்ள போதிலும் மாநில அரசு எந்த ஒரு பண்ணையையும் கட்டாயப்படுத்தி மூடவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். ஆனால் பேராக்கில் தான் மலேசியாவிலேயே அதிகமான பன்னி பண்ணைகள் இருக்குது. இந்த பன்னி பண்ணைகளோட பிரச்சனைகள் ஆண்டாண்டு காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது துர்நாற்றம், வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு பலவிதமான பிரச்சனைகள். ஆனால் இப்போ பேராக்கில் என்ன செஞ்சுருக்குன்னா, இந்த பன்னி பண்ணைகள் மறுசீரமைப்பு செய்வதுன்னு ஒரு குழு அமைச்சு அதற்கு 2023 ஜனவரியிலேருந்து நான் தான் பொறுப்பெடுத்திருக்கிறேன். இந்த 3 ஆண்டு காலத்தில் அதற்கு முன்பு ஜனவரி 2023 வரை 125 பன்னி பண்ணைகள் இருந்திருக்கு பேராக்கில். ஆனால் இன்று மொத்த எண்ணிக்கையான பன்னி பண்ணைகள் 82 தான். அந்த 30க்கும் மேற்பட்ட பன்னி பண்ணைகள் மூடப்பட்டது. அது அரசாங்கத்தின் வற்புறுத்தலால் இல்லை. ஒன்று, அந்த ASF எனப்படும் அந்த நோய் வந்தவொடனே பல பண்ணைகள் மூடப்பட்டது. அவங்களே சொந்தமாக மூடிட்டாங்க. நோய் தாக்கம், நிதி நெருக்கடிகள் மற்றும் நவீன பண்ணை முறைக்கு மாற இயலாமை போன்ற காரணங்களால் சில பண்ணை உரிமையாளர்கள் தாங்களாகவே தங்களின் செயல்பாடுகளை நிறுத்தி கொண்டனர். ஒரு பண்ணையை நவீனமயமாக்குவதற்கு குறைந்தபட்சம் 18 லட்சம் ரிங்கிட் முதல் அதிகபட்சமாக 10 கோடி ரிங்கிட் வரை முதலீட்டு செலவு ஏற்பட்டுள்ளது. தற்போது செயல்பாட்டில் உள்ள 82 பண்ணைகளில் 28 பண்ணைகள் 100 விழுக்காடு முழுமையாக நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. மேலும் 6 பண்ணைகள் 90 விழுக்காடும், 8 பண்ணைகள் 80 விழுக்காடும், 2 பண்ணைகள் 70 விழுக்காடும் தங்களின் பணிகளை நிறைவு செய்துள்ளன. இன்னும் 13 பண்ணைகள் நவீனமயமாக்கல் பணிகளை தொடங்காத நிலையில் அவற்றில் சில திட்ட அனுமதிக்காக விண்ணப்பித்து வருகின்றன. சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அலுவலகங்கள் மற்றும் ஊராட்சி மன்றங்கள் அவற்றின் விண்ணப்பங்களை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக டத்தோ சிவனேசன் கூறினார். மலாக்கா அனைத்துலக விமான நிலையம் வாயிலாக இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஒரு புதிய அனைத்துலக மற்றும் 2 உள்நாட்டு விமான வழித்தடங்களை தொடங்க மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் அப்துல் ரவுஃப் யூசுப் தெரிவித்துள்ளார். இதன்படி மலாக்கா பாத்தாம், மலாக்கா கோத்தபாரு மற்றும் மலாக்கா பினங் ஆகிய 3 வழித்தடங்களை தொடங்குவது குறித்து மலிவு விலை விமான நிறுவனங்கள் உள்ளிட்ட சில நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். விமான நிலையத்தின் வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி காரணமாக பல விமான நிறுவனங்கள் மலாக்காவை ஒரு மையமாக மாற்ற ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிவித்தார். சரவா காப்பீட் பலாகா பகுதியில் புதிய பக்கோன் முரும் சுகாதார மருத்துவமனையை அமைப்பதற்காக சுகாதார அமைச்சு மற்றும் சரவா எனர்ஜி பர்ஹாட் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று புத்ரஜயாவில் கையெழுத்தானது. சுகாதார அமைச்சர் டாத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் முன்னிலையில்
இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. சரவா எனர்ஜி நிறுவனத்தின் சமூக கடப்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய மருத்துவமனை கட்டடமும் 4 தொகுதிகளை உள்ளடக்கிய பணியாளர் குடியிருப்புகளும் 24 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு சுகாதார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன என்று அமைச்சர் Datuk Seri Dr. Zulkifli தெரிவித்தார். Saksikan majlis menandatangani memorandum persefahaman antara KKM, pembinaan klinik kesihatan, murum antara KKM dan Sarawak Energy Berhad, SEB. Jadi itu adalah memorandum yang telah kita saksikan ditandatangani oleh CEO SEB, Sarawak Energy Berhad bersama dengan KSU kami, Kementerian Kesihatan untuk membina sebuah klinik kesihatan di atas tapak tanah UTP kurang lebih ekar 10.14 ekar ya. தற்போது பாக்கூன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் தற்காலிக வளாகத்தில் இயங்கி வரும் இம்மருத்துவமனை புதிய கட்டிடத்திற்கு மாறுவதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க முடியும் என அமைச்சர் Datuk Seri Dr. Zulkifli தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தில் சுகாதார அமைச்சு சார்பில் அதன் தலைமைச் செயலாளர் Datuk Seri Hasnul Zamzam Haji Ahmad கையெழுத்திட்டார். கிள்ளான் தமான் ஸ்ரீ இஸ்தானா ஹில்ஸ் பகுதியில் உள்ள 2 மாடி வீடொன்றில் இன்று அதிகாலை 5:20 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி தந்தை மற்றும் அவரது மகன் ஆகிய 2 காயம் அடைந்தனர். வீட்டின் மேல்தளத்தில் உள்ள குழந்தைகள் அறையில் இருந்து தீ பரவியதை அடுத்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தினர் அதிர்ச்சியுடன் விழித்தெழுந்து தப்பினர். இந்த விபத்தில் 54 வயதுடைய தந்தைக்கு கைகளில் சிறு தீக்காயங்கள் ஏற்பட்டன. அவரின் 28 வயது மகனுக்கு புகை மூட்டத்தினால் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு கிள்ளான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்ததுடன் அக்குடும்பத்தினரை பத்திரமாக மீட்கவும் உதவினர். சம்பவ இடத்திற்கு விரைந்த ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் காலை 5:47 மணிக்கு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த விபத்தில் வீட்டின் 70 விழுக்காடு பகுதி முற்றிலும் சேதம் அடைந்தது. நிபோங் தபால் சுங்கை ஜாவி ஜலான் தமான் குவாங் இண்டா சாலையில் இன்று காலை 3 டன் மற்றும் 5 டன் எடையுள்ள 2 ஹீனோ லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 ஓட்டுநர்கள் படுகாயம் அடைந்தனர். இன்று காலை 7:04 மணிக்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு இந்த விபத்து குறித்த அவசர அழைப்பு கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சுங்கைபாக்கம் தீயணைப்பு படையினர் கடுமையான போக்குவரத்து நெரிசலை கடந்து காலை 7:21 மணிக்கு அங்கு வந்தடைந்தனர். லாரிகளின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 46 மற்றும் 26 வயதுடைய 2 ஓட்டுநர்களும் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காலை 8:21 மணி அளவில் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விபத்தில் 46 வயது ஓட்டுநருக்கு தலையில் காயமும் காலில் முறிவும் ஏற்பட்டது. மற்றொரு 26 வயது ஓட்டுநருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலேயே அவர்களுக்கு சுகாதார இலாக்கா மருத்துவ அதிகாரிகள் முதலுதவி வழங்கியதை தொடர்ந்து இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் சுங்கைபாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பேரா தாப்பாவில் உள்ள பிரசித்தி பெற்ற தமான் ஈகோ ரிம்பா லதா இஸ்கண்டா பூங்கா பராமரிப்பு பணிகளுக்காக பொதுமக்களுக்கு கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளது. இந்த மூடல் நடவடிக்கை நேற்று வியாழக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக பேரா மாநில வனத்துறை தெரிவித்துள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இப்பகுதியில் பொதுமக்கள் எந்தவொரு பொழுதுபோக்கு நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த உத்தரவை மீறி நடப்பார்களேயானால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இழப்புகள் அல்லது விபத்துகளுக்கு வனத்துறை பொறுப்பேற்காது என்றும் விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் தங்கள் சொந்த பொறுப்பிலேயே செயல்பட வேண்டும் என்றும் இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் அது தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.